இந்த இன்ஜியோ டைகர் வந்து ஒரு மேனிட்டர் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பேம்போ புல்லக்காட் வந்து பக்கம் வந்துட்டு இருக்கு. அந்த 2 புல்ஸை விட்டு அந்த அந்த புல்லக்காட் டிரைவர் அட்டாக் பண்ணிருக்கு. அவனை அங்கேயே கொண்டிருக்கு. இந்த புல்லக்காட்ஸ்ல வந்து டைகர் அட்டாக் பண்ணோடனே தெரிச்சு ஓடி இருக்கு. அதுல அந்த புல்லக்காட்டோட வெயிட் தாங்க முடியாம மலையில கீழே விழுந்துச்சு. ஒரு புல் வந்து அதோட ரேட் கால் ஃபுல்லா உடஞ்சு போயிடுச்சு. அது மேலேயே வந்து அந்த புல்லக்காட் அப்படியே கிராஷ் பண்ணிடுச்சு. ஒரு புல் தப்பிச்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவன் திரும்பி வராதனால இந்த மக்கள்லாம் காலில் அவனை தேடிருக்காங்க. அப்போ ரிமைன்ஸ் கிடைக்கவே இல்லை. அப்பதான் அந்த டைகர் வந்து இழுத்துட்டு போனதை பார்த்துருக்காங்க. அந்த ட்ராக்ஸ் அந்த பக்கம் இருக்கு. இது முடிஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சு பெடவச்சேரியில் வந்து ஒரு வில்லேஜ் வெல் இருக்கு. அங்க மக்கள் வந்து தண்ணி எடுக்க வருவாங்க. ஸோ அங்க வந்து கிட்டத்தட்ட 100 வருஷமா அந்த டைகருமே வந்தது கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஓல்டஸ்ட் இன்னாபிரேட் நாங்கள் வந்து 100 வயசுக்கு மேல அவங்களோட ரிமெம்பர்ஸ் பண்ணி அங்கே எதுவுமே வந்தது கிடையாது. அந்த இடத்துல போயிட்டு ஒரு டைகர் வந்து 4 மணிக்கு ஒரு வில்லேஜ் லேடி அட்டாக் பண்ணிருக்கு. அவளை பிடிச்சி அந்த ஊர் வழியாவே எடுத்துட்டு போயிருக்கு. யாரும் அந்த லேடி ஹெல்ப் பண்ண முடியல, வரவும் இல்லை. எல்லாரும் கதவை போடிட்டு உட்காந்துக்கிட்டாங்க உள்ள. அந்த டைகரை பார்த்துட்டு பயத்துல அந்த பொம்பளை கதறி இருக்கிறா. கொஞ்ச நேரம் அவளை ஃபாரஸ்ட்ல எடுத்துட்டு போயிடுச்சு. அப்புறம் இந்த லேப் டெரர் ஆஃப் பெடச்செவரு வாஸ் பார்ன். இன்னொரு ஹண்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப ரிமோட் சுச்சுவேஷனால பெரிய பெரிய ஹண்டர்ஸ்லாம் யாரும் வர மாட்டேங்கிறாங்க அந்த பக்கத்துல. நியூஸும் பெருசா வராது. பட் லக்கிலி கிணத்துக்கு வந்து ஒரு பெரிய பணக்கார ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட பேர் வந்து பயானா. பயானா வந்து ஒரு பெரிய செல்வந்தர். அவர் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா கிணத்துக்கு டெலிகிராம் அனுப்பிச்சிட்டாரு. கிணத்து வந்து ஒரு 3 வாரம் இங்க வாங்கன்னு சொன்னா கிணத்து ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெயின் எடுத்து மர்காபுரம் ரயில் ஸ்டேஷன் வந்துட்டாரு. அங்கிருந்து பிக்கப் பண்ணி பயானா வீட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க. பயானா ஒரு பெரிய செல்வந்தர்னால ஒரு பெரிய பேலஸ் மாதிரி ஒரு வீடு அவருக்கு இருந்திருக்கு. அங்க காலையில கிணத்துக்கு வந்து ஒரு 1/2 hour நல்ல சர்வல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பக்காவான ஹாட் டப்ல வந்து பாத்ல ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது முடிச்சுட்டு வந்து காலையில அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் சிக்கன் கூட்டும் பண்ணிருக்காரு. சிக்கன் குழம்பும் சிக்கன் கறியும் பண்ணியிருக்காரு. அதை சாப்பிடும்போது கிணத்துக்கு வந்து ரொம்ப சொர்க்கமா இருந்துச்சான். அதை முடிச்சுட்டு கிணத்தை வந்து அவரோட கேரேஜ் கூட்டு போயிருக்காரு. நாங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய கார்ஸ் வச்சிருக்காரு. 1950 வந்து லேண்ட் ரோவர் கார் வச்சிருந்திருக்காரு. அந்த காரை வந்து கிணத்துக்காக ஸ்பெஷலா கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காரு. அங்க ஒரு கேம்ப் காட்டு, டென்ட்டு, ஒரு கெரோசின் ஸ்டவ், கெரோசின் ஃப்ரிட்ஜ், ஃபுட் சப்ளைஸ், 2 வாரத்துக்கான ஃபுட் சப்ளைஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்காரு. இந்த கார் எடுத்துட்டு போய் அந்த மோட்டரபிளி இன் ஆப்பரபிள் ரோடு, அதாவது இவர் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பெடவச்சேரி வந்து கிட்டத்தட்ட 20 மைல், கிட்டத்தட்ட இன்ஆப்பரபிள் ரோடு, புல்லக்காடு தவிர எதுவுமே போக முடியாது. அந்த இடத்துல அந்த வண்டி போய் அந்த பெடவச்சேரிக்கு ரீச் பண்ணியிருக்காங்க.